அதாவது பணம் பற்றாக்குறை, சொத்து பற்றாக்குறை, நகை பற்றாக்குறை அப்படின்னா, அது நம்ம சராசரி மனிதர்களால சரி பண்ண முடியாது. ஒரு அன்பு பற்றாக்குறை அப்படின்னா, அந்த யார் வேணாலும் சரி பண்ணிடலாம். ஒருத்தருக்கு நம்ம அன்பை கொடுக்குறோம் அப்படின்னா, அதை அவங்க திருப்பி கொடுக்கலனா கூட நமக்கு எந்த வித லாஸுமே கிடையாது. நம்ம லாஸே ஆக மாட்டோம். பணம் கொடுத்துட்டு திருப்பி வரலைன்னா நம்ம லாஸ் ஆகிடுவோம். அதனால் நமக்கு லாஸ் ஆகாதுன்னு தெரியும். அப்போ அந்த அன்பை வாரி வாரி கொடுக்கலாமே. அதில் சிக்கனம் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி ஒரு ஒரு ஃபீமேல் வந்திருந்தாங்க, ஒரு மேடம் வந்திருந்தாங்க. வந்த உடனே தான் நம்ம ரூமில் ஒரு சவர் ஃபுல்லாக சிவன் இருப்பார், அது கீழே தான் நான் உட்காந்துருப்பேன். அப்படியே பார்த்த உடனே ஓன்னு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் எல்லாருக்குமே அன்பை கொடுக்குறேன் சார், திருப்பி எனக்கு யாருமே தரமாட்டுறாங்க, எல்லா இடத்துலையும் நான் தோற்று வரேன் அப்படின்னு இந்த சிவனையும் பக்கத்தில் இருந்த அந்த சாமி போட்டோவும் பார்த்தோன்னே ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாருமே நம்ம அன்பை கொடுத்துட்றோம், திருப்பி கிடைக்க மாட்டேங்குது, கொடுத்துட்றோம், திருப்பி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கான்செப்டில் தான் நிற்கிறாங்க. ஸோ நம்ம கொடுக்கறது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது, அது குறைய போகிறதில்ல, கூட தான் செய்யும். திருப்பி கிடைச்சா வாங்கிக்கங்க, கிடைக்கலான்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொடுத்துக்கிட்டே இருங்களேன், அதில் ஒன்றும் குறைய போகிறதில்ல. அதனால் கொடுக்க கொடுக்க நீங்கள் பெரிய ஆளாக தான் ஆவீங்க, உயர்ந்த இடத்துக்கு தான் போவீங்க, கடவுளோட சப்போர்ட் தான் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்குறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கடவுள் உங்களுக்கு பக்கத்தில் வந்துடுவார். ஸோ திருப்பி வரலையே அப்படிங்கிற ஏக்கம் யாருக்கும் தேவை கிடையாது. அது எவ்வளோ கொடுத்தாலும் குறையாது. அதனால் யார் வேணாலும், யாருக்கு வேணாலும், எவ்வளோ அன்பு வேணாலும் கொடுக்கலாம், நல்ல வார்த்தைகளை கொடுக்கலாம். அது மற்றவங்களை பலப்படுத்தும், கண்டிப்பாக உயர்த்தும்.